இன்பமே நல்கும் திருவருட்கருணை. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாமிர்த்திகா மாரிஸ். நான் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு திருப்புகழ். திருப்புகழ் முருகக் கடவுள் மீது அருணகிரிநாதர் இயற்றிய ஒரு பக்தி நூலாகும். திருப்புகழில் 1307 இசைப்பாடல்கள் உள்ளன. இவற்றுள் 1088ற்கு மேற்பட்ட சந்த வேறுபாடுகள் உள்ளன என்று கணித்திருக்கிறார்கள். திருப்புகழை தேவாரம், திருவாசகம் போல் மந்திர நூலாகவும், நாள்தோறும் இறைவனை போற்றி புகழ்பாடும் நூலாகவும், முருகன் மீது பக்தி கொண்டோர் பின்பற்றும் நூலாகவும் அடியார் பெருமக்கள் பயன்படுத்தி மகிழ்கின்றனர். திருப்புகழில் மிக சிறந்த சொல்லாட்சி, இசை நுட்பங்கள், கவித்துவம், இலக்கிய நயங்கள், தாள நுட்பங்கள், சந்தபேதம், இனிய ஓசை போன்றவை அடங்கியுள்ளன. இது இசை நூல்களில் அடங்காத தனித்தன்மை பெற்றது. 1800களின் நடுவில் சென்னை மாகாணத்தில் பிறந்து மாவட்ட நீதிபதியாக இருந்தவர் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை. ஒரு சமயம் சிதம்பரத்திற்கு இவர் பயணித்துக் கொண்டிருந்த போது அருணகிரிநாதரின் திருப்புகழை பயணிகள் பாடுவதை கேட்டு மயங்கினார். அதன் பிறகுதான் திருப்புகழ் பாடல்களை தொகுக்கும் பணியில் ஈடுபடத் தொடங்கினார். அதற்காக 1871 தென்னிந்தியா முழுவதும் பயணித்து சுவடிகள் உள்ளிட்ட கையெழுத்து பிரதிகளை சேகரித்து அருணகிரிநாதரின் பாடல்களை 2 தொகுதிகளாக வெளியிட்டார். அவை 1894 முதற் பதிப்பும் 1901 2ஆம் பதிப்புமாக வெளியாயின. வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளையின் மறைவுக்கு பிறகு அவரது பணிகளை முன்னெடுத்த அவரின் மகன் பாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள் திருப்புகழுக்கு முழுமையாக உரை எழுதி ஆராய்ச்சி குறிப்புகளுடன் வெளியிடும் பணியை மேற்கொண்டார். 1950 முதல் 1958 வரையிலான 7 ஆண்டு காலம் இப்பணியில் முழுமையாக ஈடுபட்டு நூல்களை வெளியிட்டார். கோவை சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுரு சுவாமிகள் அவர்கள் அனுதினமும் பாடுவதற்குரிய திருப்புகழ் பாடல்களை தொகுத்து 2 தனி நூலாக வெளியிட்டுள்ளார்கள். இன்றைய காலகட்டத்தில் முருக பக்தர்கள் பெரிதும் தினசரி வழிபாட்டில் பெரிதும் பயன்படுத்தும் நூலாக இது அமைந்தது குறிப்பிடத்தக்கது. முருகா சரணம். நன்றி.